அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு குடும்பம், கணவன், மனைவி, அவர்களுக்கு பிறந்த மகள், அவருடைய பெயர் ரோஜா. ஆனால் அந்த குடும்பத்தில் இருந்த அந்த மனைவி சுகவீனப்பட்டு இறந்து போனார். இப்போது அந்த குடும்பத்தில் அப்பாவும் மகளும், ரோஜாவும் அவருடைய தகப்பனும் இருக்கிறார்கள். ரோஜாவுடைய தகப்பன் அதிக வயது உடையவர் அல்ல, இளம் வயதானவர். எனவே அவர் என்ன செய்தார்? வேறு ஒரு பெண்ணை இரண்டாவது மனைவியாக திருமணம் செய்து வாழ்ந்தார். ரோஜா அவருடைய தகப்பனார், இப்பொழுது புதிதாக வந்திருக்கிற சித்தி. இப்படி வாழும்போது ரோஜாவுடைய சித்தி ரோஜாவை நேசிப்பதில்லை. அதிகமாக திட்டுவாள், பேசுவாள், எல்லா வேலைகளையும் செய்ய சொல்வாள். பாத்திரம் கழுவுவது, வீடு கூட்டுவது, துணி துவைப்பது, இப்படி எல்லா காரியத்தையும் செய்ய சொல்வாள். படிப்பதற்கு நேரமே கொடுக்க மாட்டார். ரோஜா மிக வருத்தத்தில் இருந்தார். பல நேரங்களிலே அம்மா இல்லையே என்ற ஒரு வருத்தம், புதிதாக வந்த அந்த சித்தி இவ்வளவு கொடுமைப்படுத்துகிறாளே என்று சொல்லி அது வருத்தத்துக்கு மேல் வருத்தத்தை கொடுத்து ரோஜா பல நாட்களிலே சாப்பிடாமல் தூங்காமல் அழுது கொண்டே இருப்பார். ரோஜாவுடைய அப்பாவுக்கு இது தெரியும். மனைவி இப்படி தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்துகிறாரே என்பது தெரிகிறது. ஆனால் இருதலை கொல்லி எறும்பு என்று சொல்கிறோமே, மனைவிக்கு சாதகமாக இருப்பதா, மகளுக்கு சாதகமாக இருப்பதா, மனைவியை சப்போர்ட் செய்வதா, மகளை சப்போர்ட் பண்ணுவதா, அவருக்கு இக்கட்டான ஒரு சூழ்நிலை. பல நேரங்களில் தன்னுடைய இரண்டாவது மனைவி தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்துவதை கண்ணால் கண்டும் கூட கண்டும் காணாமல் போய்விடுவார். அது ரோஜாவுக்கு ரொம்ப வருத்தம். அப்பா பார்த்துவிட்டு எதையுமே சொல்லாமல் போகிறாரே என்ற வருத்தம். இப்படி இருந்து கொண்டிருக்கும்போது ரோஜாவுடைய அப்பாவுக்கு அவரோடு பணி செய்த ஒரு நண்பர் இருந்தார். அவர் மூலமாக தன்னுடைய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து திருமணம் செய்து வைத்தார். ரோஜா இப்பொழுது தன்னுடைய சொந்த வீடு, தகப்பன் வீட்டை விட்டு கணவன் வீட்டுக்கு போயிருக்கிறார். அந்த கணவன் வீட்டில், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனுடைய தகப்பனார், கணவனுடைய தாயார், கணவன், ரோஜா, 4 பேர் இருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரோஜாவையும் சேர்த்து அந்த எதிர்பார்ப்பு இருந்தது. என்ன எதிர்பார்ப்பு என்றால், ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்பது. 1 வருடம் ஆகிவிட்டது, திருமணமாகி 1 வருடம் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. 2வது வருடமும் ஆகிவிட்டது, குழந்தை இல்லை. எனவே பொறுத்து பார்த்த ரோஜாவுடைய மாமியார் ரோஜாவை திட்ட ஆரம்பித்து விட்டார். கேவலமான வார்த்தைகளால் மலடி என்று திட்டுவார், பிள்ளை பெற்க வக்கில்லாதவர் என்று திட்டுவார். என் மகனுக்கு எத்தனையோ பெண்கள் திருமணம் செய்கிறேன் என்று சொல்லி முன்வந்தார்கள். போயும் இந்த மலடியை போய் என் மகனுக்கு மனைவியாக, வேண்டிய மருமகளாக நான் ஆக்கிவிட்டேனே என்று சொல்லி ரோஜாவை நேருக்கு நேராகவும் திட்டுவார், மறைமுகமாகவும் பேசுவார். அது மட்டுமல்ல, அக்கம் பக்கத்து வீடுகளிலே அவளோடு பேசும்போது கூட மருமகளை கேவலமாக சொல்லி திட்டி பேசுவார். மருமகளுக்கு குழந்தை இல்லை என்பதனால எந்த ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கும் ரோஜாவுடைய மாமியார் அழைத்து போகவே மாட்டார். 3 பேரும் போவார்கள், ரோஜா மட்டும் வீட்டிலேயே இருப்பார். இது ரோஜாவுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. சொந்த வீட்டில் தான் வருத்தப்பட்டேன், இந்த புகுந்த வீட்டிலும் எனக்கு வருத்தமா என்று ரோஜா
எண்ணி 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 வருத்தப்படுவார், கவலைப்படுவார், கண்ணீர் விட்டு ஆயிடுவார். அந்த வீட்டிலே வீட்டின் தலைவராக மாமனார், வயது நிறைந்தவர். இப்படி வீட்டின் தலைவராக இருக்கிறார், வயது நிறைந்தவராக இருக்கிறார். அவராவது ஏதாவது இதை பற்றி இது சொல்லி என்னை ஆறுதல் படுத்தலாமே, என் மாமியாருக்கு சில அறிவுரைகளை சொல்லலாமே. அவர் அமைதியாக இருக்கிறாரே என்று ரோஜா நினைப்பது உண்டு. உண்மையாகவே மாமனார் அந்த வீட்டில் எதுவுமே நடப்பதை போல அவருக்கு தெரியாமல் இருப்பதை போல இருப்பார். அவருக்கு தெரியும், ஆனால் கண்டும் காணாமல் இருந்து விடுவார். கணவனை நம்பி வந்தவர், ஆனால் அந்த வீட்டில் ஒரே பையனாக வளர்ந்தவர் தன்னுடைய கணவன். எனவே எப்போதும் இருப்பதை போல அம்மாவோடையே இருக்கிறார். அம்மாவுக்கு பிரியமாக அம்மா சொல்லை கேட்பதாக இருப்பாரே தவிர மனைவியினுடைய பக்கம் அவர் சாதகமாக பேசுவதே கிடையாது. ஏதோ பேச வேண்டுமே என்பதற்காக அவ்வப்போது ஒரு சில வார்த்தைகளை ரோஜாவை பார்த்து சொல்வாரே தவிர உண்மையான அன்பு அவருடைய அம்மாவிடத்திலே தான் இருந்தது. எனவே ரோஜா தன்னுடைய மாமனார், மாமியார், கணவர் 3 பேராலும் நேசிக்கப்படவில்லை, வெறுக்கப்பட்டார். தவறான வார்த்தைகளால் அவர் மாமியாரால் பேசப்பட்டார், கொடுமைப்படுத்தப்பட்டால், எங்கும் எந்த நிகழ்ச்சிக்கும் அழைத்து போக விரும்பாமல் தன்னை வீட்டிலேயே விட்டு விட்டு போவதை நினைத்து ரோஜா வருத்தப்படுவார். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ரோஜாவினிடத்தில் இருந்த ஒரு அற்புதமான நல்ல குணம், தன்னை கேவலமான வார்த்தைகளால் திட்டின மாமியாரை ரோஜா ஒருபோதும் தன் வாயை திறந்து தவறான வார்த்தையை சொன்னதே கிடையாது. ஒரு நாளும் அவரை எதிர்த்து பேசினதும் கிடையாது. மாமியார் என்ன சொன்னாலும் அமைதியாக இருப்பார், பொறுமையாக இருப்பார். மாமனார் தனக்கு எதுவும் சாதகமாக பேசவில்லையே என்று அவரை கண்டுகொள்ளாமல் இருப்பதில்லை. அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் செய்வார். அவருக்கு உணவை கொடுப்பார். அவர் குளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஹாட் வாட்டர் அதை போட்டு கொடுப்பார். இப்படி மாமனாருக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கொடுப்பாரே தவிர எனக்காக எந்த வார்த்தையும் பேசாத இந்த மாமனாருக்கு நான் ஏன் செய்ய வேண்டும் என்று அப்படி நினைப்பதும் இல்லை. அல்லது மாமனாருக்கு எதிராக எந்த வார்த்தையும் தன்னுடைய வாயை திறந்து பேசினதும் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய சொந்த கணவர், அவரை நம்பித்தான் ரோஜா வந்தார். ஆனால் ரோஜாவுடைய கணவர் ரோஜாவின் பக்கம் ஒருபோதும் பேசுவதில்லை. எப்போது பேசினாலும் தன்னுடைய தாயாருக்கு சாதகமாக தான் பேசுவார். ரோஜாவை கண்டிப்பார், அம்மாவுக்கு பிரியமாக பேசுவார். எப்போதாவது மருந்துக்கு ரோஜாவை பார்த்து ஒரு சில வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் படுத்துவதை போல சொல்வாரே தவிர அதுவும் கூட உண்மையான அன்போடு சொல்லவில்லை. அப்படி பேசுவது எப்போது என்றால் தன்னுடைய தாயார் இல்லாத நேரத்தில் தன்னுடைய மனைவியிடத்தில் ஒரு சில வார்த்தைகளை ரோஜாவுடைய கணவர் சொல்வார், அவ்வளவுதான். இப்படி இருக்கக்கூடிய அந்த கணவரை கூட ரோஜா ஒரு நாளும் பேசவில்லை. என்னை திருமணம் செய்து கொண்டு வந்து இப்படி நான் கொடுமைப்படுத்தப்படும் போது அமைதியாக இருக்கிறீர்களே, எனக்கு சாதகமாக பேசாமல் அம்மாவுக்கே எப்போதும் பிரியமாக இருக்கிறீர்களே, உங்களை நம்பித்தானே நான் வந்தேன். நான் அழுது கொண்டிருக்கிறேன், சாப்பிட முடியவில்லை, உறங்க முடியவில்லை, எல்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தும் என்னை நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீர்கள் சொல்லி தன்னுடைய கணவனை குறைத்து பேசுவதே இல்லை, கணவனை குற்றப்படுத்தி பேசுவதே இல்லை, பொறுமையாக இருப்பார். அருமையான சகோதரி சகோதரியே,
ரோஜா யோசித்தால், இப்படி இந்த 3 பேரும் தனக்கு சாதகமாக இல்லை, இவளை குற்றமாக பேசி என்ன பிரயோஜனம்? அவளை குற்றப்படுத்தி பேசுவதனாலே, நான் அவளுடைய வார்த்தைக்கு வார்த்தை சமமாக பேசுவதனாலே நான் என்ன சாதித்து விட போகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே நினைப்பார். வயதிலே சிறிய பெண்ணாக இருந்தாலும் கூட அவளுடைய ஞானத்தை நாம் பாராட்ட வேண்டாம். பேசுவதனாலே சாதிக்க முடியாது. அவர்கள் தெரியாமல் பேசுகிறார்கள். எனவே அவர்களைப் போல நானும் பேசினால் நானும் அவர்களைப் போல் ஆகிவிடுவேனே என்று சொல்லி தனக்குள்ளாக மிகுந்த பொறுமையோடு இருப்பார். ஒரு சமயத்தில் அவர் பைபிளை படிக்கும்போது 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை படித்தார். அப்படி படித்துக்கொண்டே வரும்போது 19ஆம் 20ஆம் வசனத்தை படித்தார். எல்கானாவும் அவருடைய மனைவியாகிய அன்னாலும் காலையில் எழுந்து கர்த்தரை தொழுது கொண்டார்கள். நீண்ட காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த அன்னாலை கர்த்தர் கடாட்சித்தார், ஆசீர்வதித்தார். அன்னாளுடைய வயிற்றிலே ஒரு ஆண் குழந்தையை பிறக்கச் செய்தார் என்று அந்த வசனத்தை வாசித்துவிட்டு, அதற்கு மேலாக வாசிக்காமல் அந்த வசனத்திலே தனது வலது கையை வைத்து கண்ணீரோடு, ஆண்டவரே, இன்றைக்கு என்னுடைய கரங்கள் வைக்கப்படுகின்ற அந்த 19ஆம் 20ஆம் வசனங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையிலே நடந்த அந்த அற்புதம் என்னுடைய வாழ்க்கையிலேயும் நடக்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு ஜெபித்தார். அதற்கு பின்னதாக ரோஜா ஆலயத்துக்கு சென்று திருவிருந்திலே பங்கு பெறும்போது ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் வாங்கும்போது வாயினாலே அதை வாங்குவார். ஆனால் 2 கைகளையும் தன்னுடைய வயிற்றிலே, கர்ப்பப்பை இருக்கிற இடத்துல கையை வைத்து, ஆண்டவரே, உம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். அது என்னுடைய கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கி எனக்கு குழந்தையை கொடுக்கும்படியாக நீ கிருபை செய்ய வேண்டும் என்று அந்த திருவிருந்திலே பங்கு பெறும்போதும் கூட கண்ணீர் ஒரு பக்கம், கைகள் ஒரு பக்கம், வாயின் வார்த்தைகள் இன்னொரு பக்கம், இப்படியாக ஜெபிப்பார். அப்பேற்பட்ட சகோதரியை ஆண்டவர் அன்னாலை போல ஆசீர்வதித்தார். ஒரு அருமையான குழந்தையும் கொடுத்தார். இங்கே நான் சொல்ல விரும்புவது, ரோஜா அந்த குடும்பத்தில் இருந்த 4 பேர்களிலே அதிக வயது குறைந்தவர் ரோஜா தான். மற்ற எல்லாரும் வயதிலே கூடினவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் வித்தியாசமான வார்த்தைகளை பேசி அடுத்தவரை கொடுமைப்படுத்தி அழ வைத்து வேதனைப்படுத்தினார்கள். அல்லது அடுத்தவர் வேதனைப்படும் போது அதை கண்டுகொள்ளாமல் பார்த்தும் பாராதவர்களைப் போல் இருந்தார்கள். அவர்கள் எல்லாரையும் அந்த சிறு பெண்ணாக, குடும்ப பெண்ணாக இருந்த ரோஜா எல்லோரையும் அரவணைத்து பொறுமையோடு இருந்து கர்த்தரிடத்திலே தன்னுடைய குறைகளை சொல்லி காரியத்திலே வெற்றி பெற்றார். சாதித்து காட்டின ஒரு குடும்ப பெண் ரோஜா. இது ரோஜாவினுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்று சொல்லி நான் சொன்னேன். இதை கேட்கிறவர்களுடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட இனிய நற்காரியங்கள் நடக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நான் மன்றாடி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.